ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் உங்க அருணன் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். ஸோ நம்மளோட அடா 24/7ல நியூ இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா இதற்கப்புறம் த வைரல் ஜிகே ஷோ அப்படின்ற ஒரு ஷோ தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கண்டென்ட் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த குப்தாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா குப்தா பேரரசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆச்சு, அதே மாதிரி எப்படி வந்து அதோட அழிவை சந்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கப்புறம் நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதற்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி ஓரியன்டா ப்ளஸ் ஐஎன்எம் ஓரியன்டா ப்ளஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓரியன்டா பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளோட கிளாஸஸ் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடி உங்களோட ஆதரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இனிஷியேட் அப்படின்றது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அடா 24/7 தமிழ் வி ஆர் லான்ச் த வைரல் ஜிகே ஷோ. ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் ஷோ அப்படின்றது நான் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ரெகுலரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ அல்டிமேட்டான ஒரு கண்டென்ட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷோஸ் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அனைவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஓகே, எல்லாமே நம்மளோட ஷோவை பார்க்குறேன். ஓகே, நம்மளோட தமிழ்நாட்டு மாணவர்கள் பிளஸ் இந்தியாலையும் சரி வெளிநாடுகளையும் நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை சொல்லி இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்னைக்கு பார்த்தா குப்த பேரரசு. ஓகே, அதை பார்த்தா குப்தா டைனசிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த குப்த பேரரசு எங்கெல்லாம் ஆரிஜினில் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நார்த் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத். ஓகே, அப்போ நார்த் வெஸ்ட் அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் சவுத். ஓகே, இது இப்படி பிரிக்கிறப்ப ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாரோட டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் இது ஃபுல்லாகவே யார் ரூல் பண்ண பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குப்தர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ரூல் பண்ணியிருக்காங்க. இதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட சதர்ன் ஹிஸ்டரி இருக்கு தெரியுங்களா, அதை பார்த்தா நம்மளோட சவுத் இந்தியா இருக்கு தெரியுங்களா, குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இருந்திருக்காங்க, சோழாஸ் இருந்திருக்காங்க, அண்ட் தென் சேராஸ் இருந்திருக்காங்க, அண்ட் தென் பாண்டியாஸ். ஓகே, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, தென்னிந்தியா, அங்க பாத்தீங்கன்னா சாதவாகனாஸ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ரூல் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த குப்தா எம்பையர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியுதுப்பா. சரிங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு குப்த பேரரசோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இன்ட்ரோடக்ஷன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த் இந்தியால யார் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா குஷானாஸ் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க தான் பார்த்தா நார்த் இந்தியாவில் வந்து ரூல் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட சவுத் இந்தியா, அதாவது பண்ணா தெற்கே அப்படின்றது நம்மளோட சவுத் இந்தியாவை பத்தி தான் இந்த இடத்துல வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்ப சவுத் இந்தியால யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா சாதவாகனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதே பேரலி பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு பல்லவர்கள், சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணிருந்தாங்க, இந்த இடத்துல ரூல் பண்ணிருந்தாங்க. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குப்த பேரரசு எத்தனை ஆண்டுகள் பறந்திருக்காங்க, ஒரு 250 இயர்ஸ் அப்படின்றது குப்த பேரரசு அப்படின்றவங்க பார்த்தா ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. சோ இதுல அந்த குப்த பேரரசை யார் வந்து தோற்றுவிச்சாங்க, அதே மாதிரி அந்த குப்த பேரரசை யார் முடிச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்களா? எஸ், சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் போறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பொறுத்த அளவுக்கு நம்மளோட குப்தா டைனசிட்டி அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியால என்னென்ன வந்து அதிகமா இருந்துச்சு, என்னென்ன கம்மியா இருந்துச்சு அப்படின்றது பார்க்க போறோம். அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்னப்பா இருக்கு, நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப நிலப்பிரபுத்துவம் அப்படின்றது பார்த்தா ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலப்பிரபுக்கள் அப்படின்றது பார்த்தா அந்த நிலத்தை வந்து குத்தகை எடுத்திருக்காங்க தெரியுங்களா, அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிலப்பிரபுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நிலப்பிரபுக்களோட வேலை என்னது, ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை குத்தகை எடுத்து அவங்கள்ட்ட வரி வசூலிக்கிறது தான் பார்த்தா யாரோட வேலை, இந்த நிலப்பிரபுக்களோட வேலை. சரிங்களா? அதே மாதிரி வணிக குழு முறை, கடல் சார்ந்த வாணிபம், அதன் பொருளாதாரத்தின் எழுச்சி. அதாவது குப்தர் பீரியட்ல பார்த்தா அந்த எக்கனாமிக்கல் அப்படின்ற ரொம்ப ஹையா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடல் கடந்த வணிகம். அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தா யாருமே என்ன பண்ணல அப்படின்னா கடல் கடந்த வணிகம்லாம் பண்ணல. ஆனா முதல் முறையா பார்த்தா குப்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம் அப்படின்றது பல நாடுகளோட பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தா பொருளாதாரத்துல அவங்களுடைய எழுச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, சான்ஸ்கிரிட்ல பார்த்தா நிறைய இலக்கணங்கள் மற்றும் இலக்கியங்கள் அப்படின்றது படிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தா சமஸ்கிருத மொழி தான் பார்த்தா குப்தர்களோட அலுவல் மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மொழியில பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ், அதே மாதிரி நிறைய போயட்ஸ், அதே மாதிரி பார்த்தா நிறைய லிட்ரேச்சர் பாட்டு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது.
அடுத்து பாருங்க எஜுகேஷன், ஆர்ட், சயின்ஸ், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட உச்சகட்டத்தை தொட்டது பாத்தீங்கன்னா குப்தர்களோட காலம். கலையா இருக்கட்டும், ஓவியமா இருக்கட்டும், சிற்பமா இருக்கட்டும், கட்டடக்கலையா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட உயர்ந்த நிலையை அடைந்தது பார்த்தா இந்த குப்தரோட பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த அப்பர் கிளாஸஸ் ஃபார் பீக், அதாவது ரிச் கட் ரிச்சர், புவர் கட் புவர் அப்படின்னு சொல்ற மாதிரி பணக்காரன் இருக்க பணக்காரனாவே ஆயிட்டு இருக்கான், ஏழை இருக்க பார்த்தீங்கன்னா ஏழையாவே இருந்திருக்கான். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குப்தர்கள் காலம் பொற்காலம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சார் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கோல்டன் ஏஜ் இருக்குங்க சார். எஸ், கோல்டன் ஏஜ் தான். அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல நிறைய இலக்கண இலக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட், அதாவது உச்சபட்சத்தை வந்து தொட்டுருச்சு. ஆனாலுமே மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா விவசாயிகள் அளவுக்கு அதிகமா என்ன பண்ணிருக்காங்க, கந்து வட்டிக்கு கடன் வாங்கி ஓகே நிலத்தை வந்து உழுதுருக்காங்க. திருப்பி வட்டி கட்ட முடியாம என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி வட்டியும் கட்ட முடியாம அதற்கான அசல் பலனையும் கட்ட முடியாம நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரூலர் இருக்கப்ப எப்படி நீங்க பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் கேள்வி கேட்டுறாங்க. பட் இருந்தாலுமே ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இந்த சைடு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் பண்ணதால பாத்தீங்கன்னா குப்தா பீரியட் வாஸ் அ கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றதற்கான காரணம் இதுதான். சரிங்களா? சோ குப்தா பீரியட் பொற்காலம் அப்படின்னு சொல்றதற்கான காரணம் என்னது, அதோட பண்பாட்டின் முதிர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் மற்றும் செவ்வியல் கலைகளின் காலம், அதுதான் பாத்தீங்கன்னா குப்தரோட காலம் அப்படின்னு நம்ம வந்து தாராளமா சொல்லலாம். சரிங்களா? இதான் பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா குப்தா டைனஸ்டி பட்ட இன்ட்ரோடக்ஷன். சரி, ஓகே. குப்த பேரரசு அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அது என்னென்ன மாதிரியான எவிடன்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரியுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எவிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியப்பா. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம எந்த ஏரால இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா 2025ல இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த 2025ல அருணன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து உங்களுக்கான வகுப்புகள் அப்படின்றது எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்த உங்களால எதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்மளோட யூடியூப் இருக்கு தெரியுங்களா, யூடியூப் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா? ஏன்னா எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே பார்த்தா என்னோட வீடியோஸ் அப்படின்றது இருக்க போகுது. அதே மாதிரிதான் அதுவே வரலாற்றுக்கு முந்தைய காலமா இருக்கட்டும், அப்படிலாம் வரலாற்று காலமா இருக்கட்டும், சோ நமக்கு வந்து கிடைத்த அந்த தொல்லியல் பொருட்களை வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு பண்ணா, ஓகே இந்த மன்னர் இந்த காலத்தை சார்ந்தவர், இந்த மன்னர் இந்த இடத்த ரூல் பண்ணிருக்காங்க, இங்க இப்படிலாம் வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு எதன் மூலமா தெரியுது, இந்த தொல்லியல் சான்றுகள் இருக்கு தெரியுங்களா, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியுது. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்டுள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நாணயம். அதான் பார்த்தோம்னா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, கோல்டு காயின்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி சில்வர் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே குப்தர்களோட ஓகே மிக முக்கியமான காயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதான் பார்த்தா சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்காருப்பா, அவருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டா பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெஹரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த மெஹரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றியை வந்து நம்மளுக்கு வந்து பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே முதலாம் சந்திரகுப்தர், ஓகே சந்திரகுப்தா 1 அவரோட வெற்றியை குறிப்பிடுவதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெஹரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இது எல்லாமே பார்த்தா முக்கியமான வரலாற்று சின்னங்களா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நாள் வரை இருக்குப்பா. அதே மாதிரி ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இவருடைய பிதாரி தூண் கல்வெட்டு மற்றும் கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், இந்த மாதிரி பல்வேறு வரலாற்று சான்றுகள் மூலமா நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பண்ணா அவங்களோட ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. நிறைய டைம் நம்ம டிஎன்பிஎஸ்சில ஓகே என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க, டைரக்டா யாருடைய இன்ஸ்கிரிப்ஷன் இது, யாருடைய காயின் இது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் கொஸ்டின் அப்படின்றது நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டோட ஒரு உச்சபட்ச காலமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கிய சான்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு பாக்குறப்ப இவங்களோட முக்கியமான இலக்கிய சான்றுகள்லாம் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே விஷ்ணு, மத்ஸ்ய வாயு, பாகவத புராணங்கள் மற்றும் நாரதரின் நீதி சாஸ்திரம். கிட்டத்தட்ட இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே என்னது வைணவம் பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து வைணவத்தை ஆதரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஓகே குப்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, வைணவத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க. அப்ப வைணவத்தை ஆதரிச்சதால ஓகே பிற ஓகே சமயம் இருக்கு தெரியுங்களா, அதை வந்து அவங்க வந்து இழிவுபடுத்தினா அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னதான் அவங்க வந்து வைணவத்தை தீவிரமா ஆதரிச்சாலுமே பிற சமயத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் பார்த்தா வசுபந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பௌத்த அறிஞர் இருக்காருப்பா, அவருமே என்ன பண்ணிருக்காரு, அவையில உட்கார வச்சு அவருக்கான வேலைகளை என்ன பண்ணிருக்காங்க நம்ம குப்த மன்னர்கள்லாம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. அடுத்த பாருங்க வேற என்ன இருக்கு, எஸ் நீதி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குப்பா. இது யார் எழுதியிருக்காருன்னா நாரதர் அவர்களோட நீதி சாஸ்திரம் அப்படின்ற நூல். விசாக தத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இவருடைய தேவி சந்திரகுப்தம் மற்றும் முக்தரா ராட்சசம், இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பானர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஹர்ஷ சரிதம் அப்படின்ற ஒரு நூலா இருக்கட்டும்.
காளிதாசர், அதான் பார்த்தா இந்திய ஷேக்ஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இவரை தான் சொல்லுவோம். ஓகே, சோ அந்த காளிதாசரோட நிறைய வடமொழி நாடகங்கள், ஓகே, சமஸ்கிருதத்துல பெயர் பெற்ற ஒரு வடமொழி கவிஞர் தான் பார்த்தீங்கன்னா இந்த காளிதாசர். இவர் எழுதிய ஒரு நாடக நூல் தான் பார்த்தீங்கன்னா சாகுந்தலம் அப்படின்ற ஒரு நூல். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த சாகுந்தலம் அப்படின்ற நூலை தமிழ்ல மொழிபெயர்த்தது யார் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்க வெயிட் பண்றேன். அடுத்தது, 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்ப்பா? பாஹியான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரோட பீரியட்ல வந்திருக்காரு? 2ஆம் சந்திரகுப்தரோட பீரியட்ல என்ன பண்ணிருக்காரு? இந்தியா வந்திருக்காரு. இது இல்லாம பார்த்தா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, அதே மாதிரி வான்ஸ்வாங்கோட சியுகி குறிப்புகள், இது எல்லா குறிப்புகள் மூலமா பாத்தீங்கன்னா நம்மளால பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியுது? அவங்களோட இலக்கியத்தை தெரிஞ்சுக்க முடியுது. இலக்கியம் என்னது? லிட்ரேச்சர் பார்ட் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? சோ அப்ப இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம்? குப்தர்கள்லாம் யாரு, எங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி முக்கியமா அவங்களோட தொல்லியல் சான்றுகள் என்னன்னு பார்த்தோம், இலக்கிய படைப்புகள் என்னன்னு பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி பண்ணா அவங்க ஆட்சி செய்த பகுதி எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ குப்த பேரரசை நிறுவுதல். ஓகே, இதான் பண்ணா ரைஸ் ஆஃப் த குப்தா டைனாசிட்டி அப்படின்றது பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் குப்த பேரரசை யார் வந்து நிறுவுறாங்க அப்படின்ற ஒரு வரலாறு நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் பார்த்தா எந்த ஒரு வம்சமா இருந்தாலும், இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இல்ல எந்த ஒரு பேரரசா இருந்தாலுமே அதுக்கு ஒரு இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அதாவது வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மனுஷன் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி பார்த்தா குப்த அரசு வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்ரீகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தா பொது ஆண்டு 240 இருந்து 280 40 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காரு? இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. யாரு? ஸ்ரீகுப்தர். அப்ப ஸ்ரீகுப்தர் என்ன பண்றாரு? ஓகே, தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா ஓகே அவரோட எல்லை எல்லாத்தையுமே பார்த்தா ஓகே நிரூபிக்கிறாரு. அதே பார்த்தீங்கன்னா இது வந்து குப்தா பேரரசு, இது வந்து குப்த அரசு, இது வந்து குப்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லையை நிர்மாணித்து என்ன பண்றாரு? ஒரு அரசனா பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார். அவர் தான் பாத்தீங்கன்னா குப்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர் அவர்கள். சரிங்களா? இப்ப பிரசண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட வங்காளம், பீகார்லாம் இருக்கு தெரியுங்களா, அந்த பகுதியை ஆட்சி செய்தவர். ஓகே, இனிஷியலா பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் இருக்கு தெரியுங்களா, அதை தலைநகரமாக கொண்டு அவங்களோட அரியணை ஏறியவர்கள் தான் பாத்தீங்கன்னா குப்த பேரரசர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, நாணயங்களில் முதலாக இடம்பெற்றுள்ள குப்த அரசர் ஸ்ரீகுப்தர். ஓகே, he was the first Gupta ruler to be featured in the coin அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது முதலா பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கோல்டு காயின் அப்படின்றது வெளியிட்டு இருக்காங்க. அதுல முதலா பாத்தீங்கன்னா இவரோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் தான் வந்திருக்கு. ஏன்னா இவர் தான் ஃபவுண்டர். அப்ப ஃபவுண்டர்ன்றப்ப என்ன பண்றாரு? நம்மளோட அரசு வந்து இதற்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முதலா பாத்தீங்கன்னா தங்க காயின் வந்து வெளியிடுறாரு. அதுல இவரோட உருவம் பாத்தீங்கன்னா பொறிச்சு விட்டுருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த பாருங்க, இந்த ஸ்ரீகுப்தர் இருக்காரு தெரியுங்களா, ஸ்ரீகுப்தருக்கு ஒரு பையன் இருக்காங்கப்பா. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா கடோத்கஜர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பெயரளவு தான் பாத்தீங்கன்னா ஒரு கிங்கா இருந்திருக்காரு. ரொம்ப பெரிய வீரதீர செயல்கள்லாம் இவர் வந்து செய்யல. சரிங்களா? அப்ப கடோத்கஜர் என்பவர் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரோட பையன். சரிங்களா? நம்மளோட வரலாற்றுல 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பண்ணா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றாங்க. என்னது? மகாராஜா. ஓகே, மகாராஜா அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இவர் இருக்காரு தெரியுங்களா, ஸ்ரீகுப்தர் அண்ட் கடோத்கஜர் இருக்காரு தெரியுங்களா. சோ கடோத்கஜர் மற்றும் ஸ்ரீகுப்தர் இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல மகாராஜா என்று அறியப்பட்டனர். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க? மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டைட்டில் அப்படின்றது கொடுக்குறாங்கப்பா. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 1ஆம் சந்திரகுப்தர். ஓகே, இவர் தான் பார்த்தா ஃபர்ஸ்ட் எம்பீரியர் ஆஃப் த குப்தா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் பார்த்தா முதல் பேரரசர் என அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த 1ஆம் சந்திரகுப்தர். அதற்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் நம்ம? கிங் அப்படின்னு சொல்லிட்டு யார சொன்னோம்? ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர் சொன்னோம். இவர் என்ன சொல்றோம்? பேரரசர் அப்படின்னு சொல்றோம். அப்ப பேரரசுக்கும் அரசருக்கும் என்ன வித்தியாசம்? அரசர் அப்படின்றா ஒரு பிளேஸ் ரூல் பண்றது. பேரரசர் என்னது? பல நாடுகளோட சண்டை போட்டு எல்லா நாடையும் கைப்பற்றி எல்லா நாட்டையும் என்ன பண்றாரு? ஆட்சி பண்றாரு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பேரரசர் அப்படின்னு நம்ம சொல்றோம், பேரரசு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ he was the first emperor of the Gupta dynasty அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே லிச்சாவி அப்படின்ற ஒரு கனசங்கம் இருக்குப்பா. அந்த லிச்சாவி அப்படின்ற ஒரு கனசங்கத்தோட இளவரசி தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குமாரதேவி அவர்கள். இந்த குமாரதேவி என்ன பண்றாரு அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தர் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறார். ஓகே, திருமணம் செஞ்சதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே 2 ஓகே சோ பிரிவினர் இருக்காங்க தெரியுங்களா. இந்த பக்கம் குப்தர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து லிச்சாவி இருக்காங்க. 2 பேர் என்ன பண்றாங்க? சேர்ந்துட்டாங்க. அப்போ நாளடைவில் சந்திரகுப்தர் 1க்கு எதுவா இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும், அதாவது 1ஆம் சந்திரகுப்தருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே யார் வந்து கேட்பாங்க? லிச்சாவி அப்படின்னு ஒரு கனசங்கம் மொத்தமா வரும். அப்போ ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு சங்கம் அது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பல நாடுகளை வந்து சண்டை போட்டு கைப்பற்றாரு. அதுக்கான மிக முக்கியமான காரணம் யாரு? அந்த லிச்சாவி அப்படின்ற ஒரு கனசங்கம். அப்ப அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாணயம் எழுதி வெளியிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சோ இதான் பாத்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர், இவங்க தான் பாத்தீங்கன்னா குமாரதேவி. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாசகம் இருக்கும்.
ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாசகம் இருக்கும். அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிச்சாவயா, புரியுதுங்களா? லிச்சாவயா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தை வெளியிட்ட குப்த மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள். அதே மாதிரி முதலாம் சந்திரகுப்தரோட வெற்றி குறிப்புகளை நம்மளுக்கு எந்த கல்வெட்டு மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இதான் அந்த மெஹரோலி இரும்பு தூண். இங்க பாத்தீங்களா இரும்பு தூண் இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்கும், சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா யாரோட வெற்றி குறிப்புகள் காணப்படுகிறது, இந்த முதலாம் சந்திரகுப்தரோட வெற்றி குறிப்புகள் நம்மளுக்கு இதன் மூலயமா தெரியுது, சரிங்களா? அடுத்த வேற என்ன நம்ம இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் அ கிரேட் ரூலர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். நிறைய இடத்தோட சண்டை போட்டு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாட்டையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு குப்த பேரரசை ரொம்ப விரிவடைய செய்யறாரு. ஓகே, அந்த குப்த பேரரசை இன்னும் பேரும் புகழமா ஆக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமா இருந்தது பார்த்தா சமுத்திரகுப்தர் அவர்கள். இந்த சமுத்திரகுப்தர் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா இதற்கு முன்னாடி. அந்த முதலாம் சந்திரகுப்தரோட ஓகே சந்தா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சமுத்திரகுப்தர். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் பாத்தீங்கன்னா நம்ம யாரை நினைச்சிட்டு இருப்போம்னா சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஓகே, ஆனா இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா முதலாம் சந்திரகுப்தரோட பையன் இரண்டாம் சந்திரகுப்தர் கிடையாது. ஓகே, ரெண்டு பேர் யாரு, தாத்தா பேர மாதிரி. அப்போ இந்த முதலாம் சந்திரகுப்தரோட பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சமுத்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா, அவர் தான் பாத்தீங்கன்னா இவரோட பையன். அப்போ நம்ம குப்த பேரரசு இருக்கு தெரியுங்களா, அதோட த கிரேட் ரூலர் அப்படின்னு நம்ம இவர் தான் சொல்லுவோம். அதான் இதற்கு முன்னாடி பார்த்தது ஃபர்ஸ்ட் எம்பீரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவர் பார்த்தா த கிரேட்டஸ்ட் கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா கடல் கடந்து என்ன பண்ணிருக்காரு, நாடுகளை சண்டை போட்டிருக்காரு. அந்த நாட்டை எல்லாமே என்ன பண்ணிருக்காரு, வெற்றி குறிப்புகளா இவர் பார்த்தீங்கன்னா மாத்திருக்காரு, சரிங்களா? அதனால இவர் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தா குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் என அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் அவர்கள், சமுத்திரகுப்தர் அவர்கள் 335ல இருந்து 380 வரை என்ன பண்ணிருக்காருன்னா ரூல் பண்ணிருக்காரு. அடுத்த பாருங்க, இங்க ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு. என்ன கல்வெட்டுனா அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றி குறிப்புகளை நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தா சமுத்திரகுப்தரோட வெற்றி குறிப்புகளை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவர் ஒருத்தர் இருக்காரு, ஹரிசேனர்னு. இந்த ஹரிசேனர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு தெரியுங்களா, அதுல இருக்கக்கூடிய ஓகே டெக்ஸ்ட் எல்லாமே அவர் தான் பார்த்தீங்கன்னா பொறிச்சிருக்காரு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அலகாபாத் தூண்ல பார்த்தா பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு வரலாறுமே இருக்கு. இதை தாண்டி பார்த்தா இவருக்கு வந்து நிறைய ஓகே தெய்வீக பட்டம் அப்படின்றதும் கொடுக்காங்க. கொடுப்பா பார்த்தீங்கன்னா தெய்வபுத்திர சாகான சாகி அப்படின்ற ஒரு குஷான பட்டம் அப்படின்றத கொடுக்குறாங்க. நிறைய நாடுகளோட இவர் சண்டை போடுறாருப்பா. குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம வட இந்தியா தென்னிந்தியாலாம் இருக்கு தெரியுங்களா, இந்த மாதிரி பல்வேறு நாடுகளோட சண்டை போட்டு என்ன பண்றாரு, எல்லா நாடுகளும் கைப்பற்றாரு. எல்லாத்தையுமே மேஜரா என்ன பண்ண வைக்கிறாரு, கப்பம் கட்ட வைக்கிறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கப்பம் கட்டுறதுன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாடு இருக்கு, அந்த நாடோட நான் என்ன பண்றேன், சண்டை போடுறேன். சண்டை போட்டு அந்த நாட்டை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா ஓகே நான் வந்து என்னோட ஊர்ல இருந்துட்டு என்ன பண்ணுவேன், அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணுவேன். அப்ப அந்த ஊர்ல எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் என்னோட பர்மிஷன் அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி அங்க ஏதாவது ஓகே விவசாயிகள் வந்து அறுவடை செய்யறாங்க அப்படின்னா ஓகே இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், மன்னனுக்கு வந்து கொடுத்துடணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுக்களோட அந்த முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிலப்பிரபுக்கள் வந்து இருக்க பார்த்தீங்கன்னா பணக்காரங்க ஆயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம்னா அதுக்கான காரணம் இதுதான். அடுத்து பாருங்க, தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா. அப்போ இவங்களோட சேம் பீரியட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா பல்லவ நாடுன்னு சொல்லுவோம் தெரியும், காஞ்சிபுரம் சொல்லுவோம் தெரியுங்களா, அங்க விஷ்ணுகோபனை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சமுத்திரகுப்தர் அவர்கள் தோற்கடிச்சிருக்காரு. இதையும் தாண்டி 9 வட இந்திய அரசர்கள், அடுத்த பார்த்தா 12 தென்னிந்திய அரசர்களை என்ன பண்ணிருக்காரு, கப்பம் கட்ட வச்சிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட 21 நாடுகள் என்னது இவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் இவர் என்ன சொல்றோம், நம்ம தலை சிறந்த அரசர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எல்லா நாடும் இவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, இவர் என்ன சொல்றாரோ அதுதான் சட்டம். ஓகே, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, ஓகே சோ நாட்டை வந்து பயங்கரமா பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அப்போ என்ன பண்ணிருக்காரு, பல நாடுகளை இவர் வந்து கைப்பற்றதால V.S. ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தனர். யார் அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா V.S. ஸ்மித். இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. V.S. ஸ்மித் தான் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பார்த்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தா இந்த சமுத்திரகுப்தர் பீரியட்ல இலங்கையோட அரசர் மேகவர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பரிசு பொருட்களை வந்து சமுத்திரகுப்தருக்கு அனுப்புறாரு. அனுப்பிட்டு ஓகே அந்த கயால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மடம் கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது புத்த கயா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க.
ஓகே, நாங்க அப்பப்போ வந்து புத்தரோட போதனைகள் வந்து அங்க வந்து போதிச்சுட்டு போற மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சமுத்திரகுப்தருக்கு இலங்கையை சார்ந்த மேகவர்மன் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்ப இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, இலங்கை அரசர் மேகவர்மனும் சமுத்திரகுப்தரும் சமகாலத்தவர் அப்படின்ற ஒரு வரலாறு நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியுது. அதே மாதிரி சமுத்திரகுப்தர் வேற என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அஸ்வமேத யாகம் அப்படின்ற ஒரு யாகம் நடத்திருக்காரு. அதை பார்த்தா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கான காயின் தான் இது. ஓகே, உங்களுக்கு காயின் பாக்குறப்ப தெரியும். ஓகே, ஒரு குதிரையோட உருவம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல என்ன பண்றாங்க, ஒரு மன்னர் ஒரு போர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த வெற்றி நினைவா என்ன பண்றாங்க, குதிரையை வந்து பலி கொடுக்குறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ஓகே அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பழங்காலத்துல இருந்துச்சு. ஆனா குப்த பேரரசர்களை இந்த சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணிருக்காரு, அதை மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராணுவ வெற்றியின் நினைவாக என்ன பண்ணிருக்காரு, அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டானா சமுத்திரகுப்தர் அவர்கள். சரிங்களா, அதே மாதிரி சமுத்திரகுப்தர் அறிஞர்களையும் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களையும் என்ன பண்ணிருக்காருன்னா ஆதரிச்சிருக்காரு. ஓகே, அப்ப கலையிலுமே பார்த்தா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனுஷனாகவும் பார்த்தா இந்த சமுத்திரகுப்தர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. அதே மாதிரி சமஸ்கிருத இலக்கியத்தை வளர்ப்பதில் ஒரு மிகப்பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இருந்திருக்கு. வைணவத்தை அவரை தீவிரமாக பின்பற்றினாலும், இது ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லியிருப்போம். ஏன்னா ஓகே அவங்களோட ஓகே சோ என்னது, அவங்க வைணவத்தை தான் என்ன பண்றாங்க, பின்பற்றாங்க. பட் இருந்தாலுமே பிற மதத்தை அவங்க என்ன பண்ணல அப்படி பண்ணா இழிவுபடுத்தல, பிற சமயத்திலே அவங்க வந்து இழிவுபடுத்தல. அப்ப என்ன பண்றாங்கன்னா நிறைய பௌத்த அறிஞர்களையும் என்ன பண்ணிருக்காங்க, அறிவில் சிறந்த அறிஞர்களையும் அவங்களோட அவையில உட்கார வச்சு ஓகே அவங்க மூலமா என்ன பண்ணிருக்காங்க, அந்த அவையை வந்து நடத்திருக்காங்கன்ற ஒரு வரலாறு நம்மளுக்கு வந்து இருக்கு. அதுதான் வைணவத்தை அவர் தீவிரமாக பின்பற்றினாலும் வசுபந்து போன்ற மாபெரிய பௌத்த அறிஞரையும் என்ன பண்ணிருக்காருன்னா ஆதரிச்சிருக்காருப்பா. ஓகே, அதே மாதிரி பார்த்தா கவிதை மற்றும் இசை வந்து வாசிக்கிறதுல பார்த்தா ரொம்ப வல்லவர் இவர். அதனால இவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கவிராஜா அப்படின்ற ஒரு பட்டமும் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, ஒரு டைட்டில். ஓகே, கவிதை மற்றும் இசை பிரியரான இவருக்கு கவிராஜா என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு காயின். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா வயலின் வாசிக்கிற மாதிரியே பார்த்தா உங்களுக்கு வந்து காயின் இருக்கும். ஸோ வீணை வாசிப்பது போன்ற நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இது நம்ம நிறைய டைம் வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாங்க அப்படின்னா கவிராஜா என்று அறியப்பட்டவர் யார், அதே மாதிரி இந்திய நெப்போலியன் என்று அறியப்பட்டவர் யார், ஓகே வீணை வாசிப்பது போன்று தங்க நாணயத்தை வெளியிட்டது யார், குப்த பேரரசின் தலை சிறந்த அரசர் யார், ஓகே மேகவர்மன் யாரிடம் ஓகே கயாவில் எனக்கு வந்து ஒரு பௌத்த மடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டாங்க, வட இந்தியால 9 அரசுகள் தென்னிந்தியால 12 அரசுகளை கைப்பற்றினது யாரு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி பண்ணா சமுத்திரகுப்தர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கல்வெட்டு ஞாபகம் வரணும், அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் ஞாபகம் வரணும். சரிங்களா, எஸ் ஓகே சூப்பர். அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி பார்க்க போறோம். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருக்காரு இரண்டாம் சந்திரகுப்தர். அப்ப இரண்டாம் சந்திரகுப்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா சமுத்திரகுப்தரோட பையன். நான் கடைசியா ஒரு சின்ன கிராஃப் மட்டும் போடுறேன்ப்பா, அது நீங்க பாத்தீங்கன்னா யாரு கீழே யார் வருவாங்கன்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து புரியும். அப்ப இரண்டாம் சந்திரகுப்தரை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தரன் விக்ரமாதித்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா பாடலிபுத்திரம் இருக்கு தெரியுங்களா, அந்த பேச வந்து தலைநகராக ஓகே கொண்டு என்ன பண்றாரு, ஓகே மிகப்பெரிய ஒரு ஆட்சி வந்து பண்றாருப்பா. சரிங்களா, அதே மாதிரி அந்த காலத்துல இருக்கின்ற எல்லா குப்த மன்னர்களும் அந்த தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை நம்பி இருந்தாங்க. அது என்ன சார் தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள். ஓகே, நாங்க வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கடவுள் தான். ஆனா இங்க இருக்கீங்க தெரியுங்களா, எல்லாருமே எங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வீக உரிமை கோட்பாடை பார்த்தா எல்லாமே முன் வச்சாங்க. அதனால்தான் பரம தெய்வத, பரம பட்டாரக, பரம பாக்கியத, இந்த மாதிரி பல்வேறு பட்டங்களை பார்த்தீங்கன்னா என்னது அவங்களோட பெயருக்கு பின்னாலும் இணைச்சுக்கிட்டாங்கன்ற ஒரு வரலாறு இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் தாத்தா மாதிரியே இவர் வந்து ஒரு பிளான் பண்றாரு. அப்படி என்ன சார் ஒரு தாத்தா மாதிரி பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருமணங்கள் செய்வதன் மூலயமாக எல்லா நாடுகளும் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் நினைக்கிறாரு. அதற்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவா ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாரு, நிறைய நாடோட போர் எடுக்கிறாரு. போர் எடுத்து அந்த நாட்டோட இளவரசி எல்லாம் பார்த்தா திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்றதா என்ன ஆகுது, பிற நாடுகள் எல்லாமே பார்த்தா கண்டிப்பா இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி பல திருமணங்கள் செய்வதன் மூலயமாக பல நாடுகளை பார்த்தா கைப்பற்றியவர் தான் பார்த்தா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றவர். சரிங்களா, அதே மாதிரி ஒரு டைம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு இருக்குப்பா. ஓகே, ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு இருக்கு, அதான் பாத்தீங்கன்னா இந்த வாகடகம் அப்படின்ற ஒரு பிளேஸ். அந்த வாகடகம் அப்படின்ற ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா ஓகே குதிரைப்படைக்கு ரொம்ப ரொம்ப பெயர் போனது. கிட்டத்தட்ட குப்தர்களோட கல்வெட்டுகள்ல சேனாபதி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியே கிடையாது. ஆனா சில வாகடக கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா சேனாபதி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா திருமண உறவு.
அப்போ இருக்க இருக்க பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு என்னது வயசாயிட்டே போயிட்டு இருக்கு, இவரால் திருப்பி திருமணம் பண்ண முடியாது. அப்ப இவர் இன்னொரு பிளான் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரோட பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க பிரபாவதின்னு சொல்லிட்டு, அந்த பிரபாவதி என்ன பண்றாங்கன்னா வாகட இளவரசருக்கு பண்ண திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது, இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த நாட்டோட சண்டை போட்டாலும் ஓகே மருமகன் இந்த வாகட இளவரசர் என்ன பண்ணணும், இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். மாமனார் மருமகனோட பிரச்சனை அது சரிங்களா, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் மிகப்பெரிய ஒரு பிளான் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் யாருமே அசைக்க முடியாத ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு மாவலம் குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்த சாக மன்னர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அந்த சாகர்களை மொத்தமா என்ன பண்றாரு அழிச்சிட்டாரு. அந்த சாகர்களை அழித்ததால் இவருக்கு ஒரு சிறப்பு பெயருமே இருந்துச்சு. அந்த சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாகரி. ஓகே, சாகரி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் யாருக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்களுக்கு வந்துச்சு. சரிங்களா, இங்க இருக்காரு தெரியுங்களா, இவர் தான் பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, காயின்ல பாத்தீங்கன்னா அவரோட போட்டோ போட்ட மாதிரி. ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாருங்க, கலை இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய நவரத்தினங்கள். நவரத்தினம்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் 9 சொல்லுவோம். இப்ப நவரத்தின கல் அப்படின்னா 9 கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த நவரத்தினங்கள் எனக்கு அழைக்கப்பட்ட அந்த 9 அறிஞர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அந்த 9 அறிஞர்கள் யாரோட அவையில இருந்தாங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா, இவரோட அவையில தான் பிறந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சமஸ்கிருத கவிஞரான காளிதாசர், சமஸ்கிருத புலவரான ஹரிசேனர், அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர், மருத்துவர் தன்வந்திரி, சுர்ஸ்தர், இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா, அவரோட அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாகியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன பையன் இருக்காருப்பா. அந்த பாகியான் அப்படின்ற ஒரு பண்ணா யாருடைய டைம்ல நம்மளோட இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா, அவரோட காலத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா பாகியான் என்ற சீன பயணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாகியான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, நம்ம நாட்டோட வளங்கள்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட அயல் நாட்டவரின் குறிப்புகள்ல பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா குப்த பேரரசோட வளம் குறித்து ஓகே இந்த பாகியான் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள் அப்படின்றது செஞ்சிருக்காரு. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி இருந்த எல்லா குப்த மன்னர்களும் பார்த்தீங்கன்னா தங்க நாணயத்தை மட்டும் தான் வெளியிட்டாங்க. ஆனா முதலா இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சோ ஸ்ரீகுப்தரா இருக்கட்டும், கடோத்கஜரா இருக்கட்டும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்கன்னா முதல் முறையா பாத்தீங்கன்னா பாகியான் அப்படின்ற ஒரு பௌத்த அறிஞர் என்ன பண்ணிருக்காருன்னா இங்க வந்து வந்திருக்காரு. சரிங்களா, சோ பாகியான் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓகே அவர் வந்து ஒரு அயல் நாட்டவர். சரிங்களா, சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்த மதம்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப இந்த இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்துல தான் பாத்தீங்கன்னா பாகியான் என்ற சீன பயணி பார்த்தீங்கன்னா ஓகே இங்க வந்து வந்திருக்காரு பௌத்த அறிஞர். சரிங்களா, அதே மாதிரி பாகியான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே குப்த பேரரசு இருக்காங்க தெரியல, அவங்களோட வளங்களை என்ன பண்ணிருக்காருன்னா பதிவு செஞ்சிருக்காரு. ஓகே, யாரு குப்த பேரரசோட ஒட்டுமொத்த வளங்கள் அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. அதே மாதிரி இதற்கு முன்னாடி அதாவது பாத்தீங்கன்னா ஓகே யார் யார் இருக்காங்க, ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் இருந்தாரு, கடோத்கஜர் இருந்தாங்க, முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் இருந்தாங்க. இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கோல்டன் காயின் மட்டும் தான் வெளியிட்டாங்க. அதான் தங்க நாணயத்தை மட்டும் தான் வெளியிட்டாங்க. முதல் முறையா பாத்தீங்கன்னா ஓகே யாரு ஓகே இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா, அவர் தான் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சில்வர் காயினை வெளியிட்டிருக்காரு. அதான் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. ஏன்னா அதற்கு முன்னாடி எல்லாமே கோல்டுலயே இருக்கு. ஓகே நம்ம ஏன் வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து செக் பண்ணி பார்த்திருக்காரு. அப்ப வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் அரசராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரது ஆட்சி காலத்தில் தான் பேரரசின் விரிவாக்கம் அதன் உச்சத்தை தொட்டது. ஏன்னா வாகட இளவரசர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிறைய திருமணம் பண்ணிட்டு ஓகே அந்த நாடு எல்லாமே கேப்சர் பண்ணது. திருப்பி இன்னொரு நாட்டு கூட சண்டை போடணும் அப்படின்னா ஆல்ரெடி கேப்சர் பண்ண நாடு எல்லாமே என்னது அவ்வளவு சப்போர்ட் இவருக்கு பண்ணதால பார்த்தா கிட்டத்தட்ட இந்தியாவோட எல்லைகள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% பாத்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலத்துல தான் பார்த்தா குப்த பேரரசா மாறி இருக்கு அப்படின்ற ஒரு வரலாறுமே சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா, எஸ். அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம பார்த்தோம் நவரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 பேர் பார்த்தோம். ஓகே, இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில இருந்தவங்க. அதுல யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி, காகபானகர், சன்ஹு, வராகமிஹிரா, வராச்சி மற்றும் விட்டல் பட்டர். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா காளிதாசர் சான்ஸ்கிரிட் போயட், ஹரிசேனர் சான்ஸ்கிரிட் போயட், அதே மாதிரி அமரசிம்மா லெக்சிகிராஃபர், அதாவது அகராதியின் ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லும். அடுத்த பார்த்தா பிசிசியன் அப்படின்ற தன்வந்திரி ஓகே மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லும். அதே மாதிரி காகபாகனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆஸ்ட்ராலஜர், அதான் நம்ம ஜோதிடம்லாம் இருக்கு தெரியுங்களா அந்த ஆஸ்ட்ராலஜர் அவரு. அதே மாதிரி பார்த்தா சன்ஹு அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட்.
அதே மாதிரி வராக மிகிரவன் பார்த்தா என்னது ஒரு ஆஸ்ட்ரோனோமர், அதாவது வானியல் ஆய்வாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வராச்சி பார்த்தீங்கன்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் ஓகே மெஜிஷியன் தான் பார்த்தீங்கன்னா ஓகே விட்டல் பட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 9 அறிஞர்களும் பார்த்தீங்கன்னா யாருடைய அவையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் இருக்காருங்களா, அவரோட அவையில தான் பார்த்தாங்க. ஸோ 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட பையன் ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் பார்த்தீங்கன்னா 1ஆம் குமாரகுப்தர். ஓகே, 1ஆம் குமாரகுப்தர். ஆக்சுவலி இந்த 1ஆம் குமாரகுப்தரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்றோம்னா சக்கராதித்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறா, அதை உருவாக்குனதே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே யாரு, 1ஆம் குமாரகுப்தர். ஓகே, அவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, ஓகே இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவருக்கு வந்து இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குப்பா, என்னன்னா சக்கராதித்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பத்தி நான் வந்து தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்த அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல வந்து படிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1ஆம் குமாரகுப்தருக்கு வந்து ஒரு பையன் இருந்தார். அவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவர். இந்த ஸ்கந்தகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா ஓகே த லாஸ்ட் கிரேட் கிங் அப்படின்னு சொல்றதே இவர் தான். அதாவது கிரேட் கிங்னா என்னது, கடைசி பேரரசர் யாருன்னா இந்த ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த ஸ்கந்தகுப்தரோட பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஹியூனர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குப்த பேரரசை இந்தியாவுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஹியூனர்களை ஓகே ஈஸியா என்ன பண்றாருன்னா சமாளிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹியூனர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய படையை வந்து திரட்டிட்டு வராங்க. ஆனா இவரால் சமாளிக்க முடியல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான குப்த பேரரசையும் என்ன பண்றாங்க, வீழ்ச்சி அடைய வச்சுட்டாங்க. குப்த பேரரசோட கருவூலமே என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அப்ப கருவூலமே காலி ஆயிடுச்சுன்னா அரசன் நடத்துறது காசு எங்க இருக்கு, எங்கேயுமே கிடையாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க கண்ட்ரோல்ல இருந்த எல்லா அரசுகளுமே பண்ணா சுதந்திர அரசர்களா மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் குப்தர்களா அவங்க வந்து என்ன காசே இல்லை அவங்கள்ட்ட, இதுக்கப்புறம் நாங்க எதுக்கு அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா குப்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, அதன் சரிவை தொடங்கியது. அப்போ he was the last great king of the Gupta dynasty. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஸ்கந்தகுப்தரை தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா குப்த பேரரசு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அதோட வீழ்ச்சியை வந்து சந்திக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலுமே பார்த்தா ஓகே பல ஆண்டுகள் அப்படின்ற குப்த அரசு இருந்துச்சு. ஆனா இதற்கு முன்னாடி பார்த்தா ஒரு பேரரசாலாம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால என்ன சொல்றாங்க வரலாற்றுல, குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். He was the last king of the Gupta dynasty. இதுக்கு முன்னாடி என்னது, the last great king வந்து யார் சொல்லுவோம், நம்ம ஸ்கந்தகுப்தர் சொல்லுவோம். the great king அப்படின்னா பாத்தீங்கன்னா ஓகே யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். He was a last king அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டானா ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா விஷ்ணுகுப்தர். இவரோட பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு. சோ இவர் வந்து பொது ஆண்டு 540 இருந்து 550 வரையும் ஆட்சி புரிந்தாரு. அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா என்ன ஆயிடுச்சு, குப்த அரசு காணாமலே போயிடுச்சு அப்படின்ற ஒரு வரலாற்றோட ஓகே இந்த வகுப்பு நம்மளும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா முடிக்க போறோம். சரிங்களா? எஸ், கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட வைரல் ஜிகே அப்படின்ற ஒரு செஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஓகே அந்த டாப் டு பாட்டம் அதாவது பார்த்தா எப்படி ரைஸ் ஆச்சு எப்படி ஃபால் ஆச்சு அப்படின்ற ஓவரால் கிராஃப் வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, அதே மாதிரி எஸ்ஐ, பிசி, ஈவன் பார்த்தா நம்ம என்டிபிசி படிக்கின்ற எல்லா மாணவர்களும் பயன்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பைலிங்குவா தான் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ்லையும் அந்த கண்டென்ட் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தா இங்கிலீஷ்லையும் அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட த வைரல் ஜிகே பை அருணன் சார் அப்படின்ற ஒரு செஷன் வந்து இதுக்கப்புறம் போக போகுது. நம்மளோட அடா 24/7 தமிழ் டீம்ல முதலா ஓகே இந்த செஷன் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அந்த முதல் ஸ்டெப் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல் ஸ்டெப் எப்பயுமே உங்கள்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு பாக்குறீங்க, எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்களோ இதை வச்சுதான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இன்டராக்டிவா ஓகே ஒரு 3D அனிமேஷன்லாம் வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே இது வந்து நார்மல் பிபிடி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ என்னன்னா 3D அனிமேஷன் வர மாதிரி ஓகே அதே மாதிரி ஓகே நான் இந்த மாதிரி பண்ணனா அப்படியே ஆட்டோமேட்டிக் அனிமேஷன் போற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. 2026 கண்டிப்பா ஓகே நம்மளோட வைரல் ஜிகே ஷோ உண்மையாவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வைரல் ஆகணும். அதற்கு காரணம் நீங்களா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவை கூடிய வரையில மீட் பண்ணேன். தேங்க்யூ ஆல்.